வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தலைப்பு: உன்னைத் தவிர யாரும் உனக்கு நிம்மதி தர முடியாது. வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. அறிமுகம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் சாதாரணமானதல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆழமான உண்மை. உன்னைத் தவிர யாரும் உனக்கு நிம்மதி தர முடியாது. இந்த ஒரு வரி பலரின் வாழ்க்கையை விழிக்க வைக்கும் சக்தி கொண்டது. நாம் எல்லோரும் நிம்மதி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணம் இருந்தால் நிம்மதி வரும் என்று நினைக்கிறோம். மனிதர்கள் இருந்தால் நிம்மதி வரும் என்று நம்புகிறோம். வெற்றி வந்தால் நிம்மதி வரும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த காணொளி முடியும்போது நீங்கள் நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். பகுதி 1. நிம்மதி எங்கே தேடுகிறோம்? நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நாம் நிம்மதியை வெளியுலகில் தேடுகிறோம். நல்ல வேலை வந்தால் நிம்மதி, பெரிய சம்பளம் வந்தால் நிம்மதி, நல்ல உறவுகள் வந்தால் நிம்மதி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வந்தால் நிம்மதி. ஆனால் வாழ்க்கை என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு ஆசை முடிந்ததும் இன்னொரு ஆசை பிறக்கும். ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை வரும். அப்படியானால் நிம்மதி எங்கே? நம் உள்ளத்தில்தான். நாம் எவ்வளவு வெளியில் தேடினாலும் நம் மனம் அமைதியாக இல்லையெனில் நிம்மதி கிடையாது. பகுதி 2. மனதின் விளையாட்டு. நம் மனம் ஒரு குழந்தை போல. அது எப்போதும் ஏதாவது வேண்டும் என்று சொல்கிறது. இது வேண்டும், அது வேண்டும், இதை அடைய வேண்டும், அதை பிடிக்க வேண்டும். இந்த ஓட்டம் எப்போதும் நிற்காது. நீ இன்று ஒரு பெரிய விஷயம் அடைந்தாலும் நாளை மனம் இன்னொரு விஷயம் கேட்கும். இதுதான் மனித மனதின் இயல்பு. அதனால்தான் பெரிய பணக்காரர்களும் சில சமயம் மன அமைதியில்லாமல் இருக்கிறார்கள். பணம் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். பகுதி 3. வெளியில் நிம்மதி இல்லை. இப்போது ஒரு உண்மையை புரிந்துகொள். நம் வாழ்க்கையில் யாராவது நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியுமா? குடும்பம், நண்பர்கள், காதல், சமூகம், இவர்களெல்லாம் உதவி செய்யலாம். ஆனால் உன் மனதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஒருவர் இன்று உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம், ஆனால் நாளை அதே நபர் உன்னை காயப்படுத்தவும் முடியும். அப்படியானால் நிம்மதி யாரிடம் இருக்கிறது? அது உன்னுடைய உள்ளத்தில்தான். பகுதி 4. உண்மையான நிம்மதி. உண்மையான நிம்மதி என்பது மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, தேவையற்ற எதிர்பார்ப்புகளை குறைப்பது, நிகழ்காலத்தில் வாழ்வது, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விடுவது. நீ எதையும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நீ உன் எதிர்வினையை கட்டுப்படுத்தலாம். அதுதான் உண்மையான சக்தி. ஒரு சூழ்நிலை மாறாமல் இருக்கலாம், ஆனால் அதை பார்க்கும் உன் பார்வை மாறலாம். அந்த மாற்றமே நிம்மதி. பகுதி 5. விடுவிக்க கற்றுக்கொள். நாம் பல விஷயங்களை பிடித்து வைத்திருக்கிறோம். பழைய காயங்கள், கோபம், வருத்தம், ஏமாற்றம், எதிர்பார்ப்பு, இவையெல்லாம் மனதுக்கு சுமை. நீ விடுவிக்க ஆரம்பிக்கும்போதுதான் நீ சுதந்திரமாகிறாய். ஒரு கப்பல் கடலில் செல்ல வேண்டுமென்றால் அது நங்கூரத்தை தூக்க வேண்டும். அதேபோல உன் வாழ்க்கை முன்னேற வேண்டுமெனில் நீ கடந்த காலத்தை விட வேண்டும். பகுதி 6. நீதான் காரணம். இது கொஞ்சம் கடினமான உண்மை, ஆனால் முக்கியமானது. உன் நிம்மதிக்கும் உன் அமைதிக்கும் உன் சந்தோஷத்துக்கும் நீயே முக்கிய காரணம். யாரும் உன் மனதை முழுமையாக காப்பாற்ற முடியாது. அவர்கள் உதவி செய்யலாம், ஆனால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. நீ எப்படி நினைக்கிறாய், நீ எப்படி வாழ்கிறாய், நீ எதை கவனிக்கிறாய், இதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இறுதி செய்தி. இன்றைய முக்கியமான உண்மை இதுதான். உன்னைத் தவிர யாரும் உனக்கு நிம்மதி தர முடியாது. இது ஒரு குற்றம் சொல்வதல்ல, இது ஒரு சக்தி தரும் உண்மை. நீ வெளியில் தேடுவதை நிறுத்தினால், நீ உன்னை உள்ளே பார்க்க ஆரம்பித்தால், நீ அமைதியை உணர ஆரம்பிப்பாய். நிம்மதி எங்கும் இல்லை, அது உன்னுள்தான் இருக்கிறது. அதிகம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சந்தாதாரராகுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்தில் எழுதுங்கள். நிம்மதி என்னிடம்தான் இருக்கிறது. நிம்மதி, அதை எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் பலர் அதை எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் தவறாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் பணத்தில் தேடுகிறார்கள், சிலர் மனிதர்களில் தேடுகிறார்கள், சிலர் வெற்றியில் தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான நிம்மதி அங்கே எதிலும் இல்லை. இந்த காணொளி முடிவில் நீங்கள் நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். பகுதி 1. மனிதனின் தவறான தேடல். மனிதன் எப்போதும் ஒரு விஷயத்தை நம்புகிறான். எது கிடைத்தால் நிம்மதி வரும், அது நடந்தால் நிம்மதி வரும், அந்த மனிதர் இருந்தால் நிம்மதி வரும். ஆனால் வாழ்க்கை என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு ஆசை நிறைவேறினால் உடனே இன்னொரு ஆசை பிறக்கிறது. ஒரு பிரச்சனை தீர்ந்தால் மற்றொரு பிரச்சனை உருவாகிறது.
அப்படியானால் நிம்மதி எப்போது வரும்? பகுதி 2. மனதின் ஓட்டம். நம் மனம் எப்போதும் அமைதியாக இருக்காது. அது எதையாவது விரும்பிக் கொண்டே இருக்கும். இது வேண்டும், அது வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் சிறந்தது வேண்டும். இந்த ஓட்டம் எப்போதும் நிற்காது. அதனால்தான் மனிதன் ஒருபோதும் முழுமையாக திருப்தி அடைவதில்லை. எவ்வளவு பெற்றாலும் மனம் இன்னும் ஏதோ தேடிக்கொண்டே இருக்கும். பகுதி 3. வெளியில் நிம்மதி இல்லை. சிலர் நினைக்கிறார்கள், குடும்பம் இருந்தால் நிம்மதி, நண்பர்கள் இருந்தால் நிம்மதி, பணம் இருந்தால் நிம்மதி, வாழ்க்கை நல்லதாக இருந்தால் நிம்மதி. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வெளியில் எதுவும் நிரந்தரம் இல்லை. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், வாழ்க்கை மாறலாம். அப்படியானால் நிம்மதி எங்கே? பகுதி 4. உண்மையான நிம்மதி. உண்மையான நிம்மதி என்பது மனதை அமைதியாக வைத்திருப்பது, தேவையற்ற எண்ணங்களை குறைப்பது, கடந்த காலத்தை விடுவது, எதிர்கால கவலையை விடுவது, இன்றைய தருணத்தில் வாழ்வது. நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உன் மனதை நீ கட்டுப்படுத்தலாம். அதுதான் உண்மையான சக்தி. பகுதி 5. விடுவித்தால் நிம்மதி வரும். நாம் பல விஷயங்களை மனதில் பிடித்து வைத்திருக்கிறோம். கோபம், வருத்தம், ஏமாற்றம், பழைய நினைவுகள், தேவையற்ற எதிர்பார்ப்புகள். இவையெல்லாம் மனதுக்கு சுமை. நீ விடுவிக்க கற்றுக்கொண்டால் மனம் மெதுவாக இலகுவாகும். நிம்மதி தானாக வரும். பகுதி 6. உன் மனமே காரணம். ஒரு முக்கியமான உண்மை. உன் நிம்மதிக்கு வெளியில் யாரும் முழுமையாக காரணம் அல்ல. உன் எண்ணங்கள், உன் பார்வை, உன் எதிர்வினை. இதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரே சூழ்நிலையை 2 பேர் வேறு வேறு விதமாக பார்க்கிறார்கள். ஒருவர் அமைதியாக இருக்கிறார், மற்றவர் கவலையில் மூழ்குகிறார். வித்தியாசம் சூழ்நிலையில் இல்லை, மனதில்தான் இருக்கிறது. இறுதி செய்தி. இன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய உண்மை இதுதான். நிம்மதி வெளியில் இல்லை, அது உள்ளத்தில் இருக்கிறது. நீ வெளியில் தேடுவதை நிறுத்தினால், நீ உன்னை உள்ளே புரிந்து கொள்ள ஆரம்பித்தால், நீ அமைதியை உணர ஆரம்பிப்பாய். நிம்மதி என்பது ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை. அதிகம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சந்தாதாரராகுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்தில் எழுதுங்கள். நிம்மதி என்னுள் இருக்கிறது. நன்றி நண்பர்களே. இந்த காணொளிக்கு லைக் கொடுக்கவும், உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யவும், இந்த செய்தி அனைவருக்கும் செல்லும் வகையில் ஷேர் செய்யவும். ஏனென்றால் இந்த மாதிரியான உண்மைகள் பலரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. நீங்கள் ஒருவருக்கு பகிரும் இந்த காணொளி அவர்களின் மன அமைதிக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். மேலும் இப்படியான வாழ்க்கை உண்மைகள், மன அமைதி, வெற்றி, ஊக்கம் தரும் காணொளிகள் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புதிய காணொளியும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய மாற்றமாக இருக்கட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய நல்ல செய்தியுடன் சந்திப்போம்.